மதுரைக்கு தூங்கா நகரம் என்று பெயர் வர காரணம் என்ன தெரியுமா? சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள மொஹஞ்சதாரோ, ஹராப்பா போன்ற தொன்மையான நகரங்களை போன்று தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தொன்மையான நகரம்தான் மதுரை. பண்டைய காலத்தில் நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகையான அங்காடிகள் செயல்பட்டுள்ளன. நாலங்காடி என்பது பகல் நேரத்தில் செயல்படக்கூடிய கடைகளையும், அல்லங்காடி என்பது இரவு நேரத்தில் செயல்படக்கூடிய கடைகளையும் குறிக்கிறது. இவ்வாறு இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் ஒரு உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தான் மதுரையை தூங்கா நகரம் என்று அழைக்கின்றோம். பண்டைய காலத்தில் சோழர்களும் பாண்டியர்களும் களப்பிரர்களும் மதுரையை ஆட்சி செய்ததற்கான சான்றுகள் கீழடி அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் 49 புலவர்கள் தமிழ் பணி ஆற்றியுள்ளார்கள். பண்டைய காலத்து இஸ்ரேல் அரசரான சாலமோன் கொர்க்கைக்கு அருகே உள்ள உவரி என்னும் இடத்திலிருந்து முத்துக்களை இறக்குமதி செய்துள்ளார். ஐரோப்பாவில் உள்ள ரோமானியர்களுடன் வணிக தொடர்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் ரோமானியர்களுக்கான நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையும் மதுரையில் செயல்பட்டதற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியரான மெகஸ்தனிஸின் குறிப்புகளிலும், சந்திரகுப்த மௌரியரின் அமைச்சராக விளங்கிய சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்திலும் மதுரையை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதன் அடிப்படையில் மதுரையை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் இருந்ததாக தெரிய வருகிறது. இவ்வாறு பண்டைய காலத்தில் மதுரை சிறப்புற்று திகழ்ந்ததால் தான் மதுரையை தூங்கா நகரம் என்றும் வணிக நகரம் என்றும் அழைக்கின்றோம். சரிங்களா?